ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்துவிட்டால் அந்த நிலைமை முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். இரவும் பகலும் உன்னுருவம், அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம். இரவும் பகலும் உன்னுருவம், அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம். அடக்கம் என்பது பெண்ணுருவம், அதை அறிந்தால் மறையும் என் உருவம். அடக்கம் என்பது பெண்ணுருவம், அதை அறிந்தால் மறையும் என் உருவம். மறைக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை. மறைக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை. நினைக்கும் நிலையிலும் நான் இல்லை, உன்னை நெருங்கும் தகுதியும் எனக்கில்லை. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை, என்னை கேலி செய்தால் மனம் பொறுக்கவில்லை. கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை, என்னை கேலி செய்தால் மனம் பொறுக்கவில்லை. வாதம் செய்வது என் கடமை, அதை வழியை காண்பது உன் திறமை. வாதம் செய்வது என் கடமை, அதில் வழியை காண்பது உன் திறமை. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலனுடனே செல்லும் வழி. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலனுடனே செல்லும் வழி. சொன்னேன் பல முறை யோசிக்கிறாய் நீ, சொன்னதை நானும் யோசிக்கிறேன். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்துவிட்டால் அந்த நிலைமை முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துகிற பாட்டு சாரதா 1962 ரிலீஸ் ஆன சாரதாங்கிற திரைப்படத்திற்காக கேவி மகாதேவன் சார் மியூசிக் பண்ணி
பி சுசீலா அம்மாவும் பிபி ஸ்ரீனிவாஸ் சாரும் பாடின அற்புதமான காதல் பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பிடிச்சிருந்தா தயவு பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.